டேய் பெட்டியை விட்டு பாம்பு வெளியே வந்தாச்சு. இனி பழிதிக்காம படுக்க கூட போகாது. என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது? கல்யாணி யாரு வந்திருக்கா பாரு, உட்காருங்க. வாங்க தம்பி. வணக்கம்மா. சும்மா அப்படியே சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க வீடு மாதிரி எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போலாம். கீதா கூப்பிடு. என்னம்மா? வாங்க சார். ரமா அக்கா உங்களை பத்தி எழுதியிருந்தா. என்ன எழுதியிருந்தா தெரியுமா? என்ன நீ எழுதலான்ற கெக்க பக்கன் வளர்றிய? வளர்ந்துட்டாளே தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி. சரி சரி, போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்துட்டு வா போ. வை வை சாப்பிடுங்க தம்பி. வீட்டு லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனா அதுல லட்டு நல்லா இருக்கா? சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டதுன்றாங்க. நல்லாவே சாப்பிடுது. ஏ கீதா, பரவாயில்ல ஆபீசர் சார். மகமாயி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். மகனே கூப்பிட்டியாடா? கீதா, நான் கீதா இல்லடா, மகமாயி. கூப்பிட்டதும் வந்துட்டேன். உன் குலதெய்வமான எனக்கு படையல் வச்சு பூஜை பண்ணுவியே, இப்ப ஏண்டா நிறுத்திட்ட? தாயே, இந்த வருஷம் நடத்திடுறோம்மா. ஏதோ மறந்து போச்சு. தெய்வத்தையே மறந்துட்டீங்களா? கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க, எனக்கு படைக்க முடியலையா? யாரா நீ? ஆபீசர். உனக்கு இங்க என்னடா வேலை? கூப்பிட்டாங்கன்னு பார்த்தேன். மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு. ஆபீசர் சார், ஆபீசர் சார். சரிடி. கீதா, கீதா ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரி சாமி வந்ததே இல்லையே. வருஷா வருஷம் படையல் போடுறத நிறுத்திட்டோம் இல்ல, அதனால வந்த வெனடி. ஆபீசர் பயந்துருப்பாரா? நானே பயந்து நடிகிட்டு இருக்கேன், பயந்துருப்பாராவதா? இருந்தாலும் விடப்படாது, பேசி பாப்போம். அம்மா, அம்மாடி என்ன நடந்துச்சு? ஆபீசர் எங்க? அவர் ஓடின ஓட்டத்துக்கு இப்ப பம்பாயில இருப்பாரு. முதல்ல இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசையை போட்டணுங்க. மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல, இவளுக்கும் பூஜை போடணும். ஏன்? ஒரு பக்கெட் லட்ட தின்றுக்கா. சும்மா இருங்க. ஆமா. லட்டு குட்டு. நான் காசுக்கு சொல்லலடி, அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ. நீ மட்டும் சொல்லலனா நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்ன சார்? அதான் அந்த கீதா சாமி வந்து என்ன ஆட்ட ஆடிட்டா, தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடி வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜன். எனக்கு எது சார் தேங்க்ஸ்லாம்? நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சார். உங்களுக்காக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எனக்காக செஞ்சுக்கிற மாதிரி தானே. என்னங்க, குருக்கள் சாமி கிட்ட சொல்லி பூசையை நல்லபடியா செய்ய சொல்லுங்க. நம்ம கீதா மேல சாமி வர்றது நிக்கணுங்க. அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவ அந்த ஆட்டம் ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே. அக்கா அடிச்ச சாமி தானே அடிச்சு? ஆமாமா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க, சாமி கிட்ட கேப்போம். தான் தெரியும். செருப்ப கழட்டி விட்டு வாங்க. ஆமா ஆமா, கழட்டுமா செருப்ப.
ஏன் கல்யாணி ஆ? என்ன அது காக்கா சத்தம் கேக்குது? இந்த ஊர்ல தான் காக்காயே கிடையாது. அதானே. அது காக்கா இல்லப்பா, குயில் குயில். அறிவு கெட்டவளே, குயில் என்ன காக்கான்னா கத்த? கூன்னு கூவுண்டி. அது குயில் தாம்மா. குளிர்ல தொண்டை கட்டிக்குச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க இவன் குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குதுங்கிறான்? குயிலுக்கு தொண்டை இருக்கு, அதான் கட்டி இருக்கு. ஆமா. வாங்க. அம்மா, ஆ? நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். உனக்காகத்தான் பூசையே ஏற்பாடு பண்ணிருக்கு, பக்கத்துல போயிட்டு வரியா? திடீர்னு வயிறு சரியில்லைம்மா, கொஞ்சம் அவசரமா போகணும். அக்கா, நான் வேணா துணைக்கு வரட்டுமா? சரி போடா, நானே போய்க்கிறேன். மாதிரி ஒரு ஆட்டம் போட்டேன் பாருங்க, அத பார்த்து அந்த ஆபீசர் அசத்து ஓடியே போயிட்டாரு. இப்படி நான் சொன்ன மாதிரி நீ செய்யலனா என்ன ஆயிருக்கும்? அந்த ஆள உன்னை லவ் பண்ணிருப்பான், அப்புறம் என் நிலைமை என்ன? நல்ல பிளான் பண்ணி அந்த ஆளை முட்டாளாக்கிட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு? இதுக்கு தான். ஐயோ விடுங்க. அந்த மேனேஜரே இப்ப பார்த்தாலும் நான் விடுற மாதிரி இல்ல. கந்தாய நமஹ குஹாய நமஹ. ஆமா கல்யாணி, பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீபாராதனை ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் இந்த கீதாவை காணுமே. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வரேன்ட்டு போனா என்ன காணும்? அம்மா, என்ன மாதிரி சின்ன பசங்களா இருந்தா எங்க வேணா போயிட்டு வரலாம். அக்கா பெரிய பொண்ணு இல்ல, மறைவான இடம் பார்த்து போவேன்னா கொஞ்சம் லேட்டு தானே ஆகும். ஆமா வருவாங்க, நீங்க சாமி கும்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணை குணப்படுத்து. அந்த ஆபீசர் மனம் மாறி என் பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். Come in. என்ன ராஜன் டல்லா இருக்க? இல்ல சார், நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா இருக்கேன்னா யாரையும் லவ் பண்றது அர்த்தம். ஐயோ, அந்த மாதிரி தப்புலாம் நான் செய்ய மாட்டேன் சார். தப்போ ரைட்டோ அது அப்புறம் பாத்துக்கலாம். அது ஒரு பர்சனல் மேட்டர். கொஞ்ச நாளாவே என் மனசுல ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. என்ன சார் அது? லுக் ராஜன், ஒரு பொண்ணு எந்த குறையும் இல்லாம உருப்படியா இருந்தாலும் இந்த காலத்துல கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அதுலயும் குறை இருந்துட்டா அதை பத்தி சொல்லவே வேண்டாம். அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சார் அது? புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த பொண்ணு கீதாவை நானே கட்டிக்க போறேன். சார் சார், எதுக்கு சார் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவன் நல்லா இருக்கிற பொண்ணை கட்டினா படாத பாடுபடுறான் சார். இதுக்கு பை பிடிச்சிக்கிது, பைத்தி இதை போய் கட்டிக்கிறேன்ட்டு. சார், உங்க பர்சனாலிட்டி அதுக்கு சும்மா பேப்பர்ல கொடுத்து பாருங்க சார். கியூ நிக்கு சார், கியூ. அப்ப கீதாவோட கதி? அது அவங்க அப்பா அம்மா கவலை பண்ணோம், நமக்கு எதுக்கு சார்? சார், அவன் வேலை பார்க்க வந்த மாதிரி தாலி கட்ட வந்தமா? நோ ராஜன், நீ இப்படி மனிதாபமானமே எல்லாம் பேசுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரமே கீதாவோட கல்யாணம் நடக்க போகுது. சார், கெட் அவுட்.